நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில இலக்கண வகுப்பில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ரியலி ஹாப்பி டு see you all through this platform in English grammar class. I am really happy about it. And today we are going to see the formation of sentences. And today we are going to know what is a subject, what is a predicate and what is an object. சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஆடட் டு தட் அந்த வாக்கியத்தில் adverb அப்படின்றதையும் we are going to see. We have seen the formation of sentences. Sentences அப்படின்றது நம்ம நிறைய ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் அதோட மெத்தட் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றத இந்த கிளாஸில் ஒரு ப்ரீஃப் ஐடியா அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. when we make a sentence, ஒரு சென்டென்ஸ் அமைக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, we name some person or thing. அந்த சென்டென்ஸில் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு மனுஷனோட நேம் இருக்கும், இல்லைனா ஒரு பொருளோட நேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வாக்கியத்தில் ஒரு நேம் அப்படின்றது இருக்கும். எ பர்சன், சம் பர்சனாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த மாதிரி வரும்போது சம் பர்சன் வரும்போது அந்த நபர் நம்ம என்ன சொல்லலாம், சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த வாக்கியத்திலேயே ஒரு செயல் அப்படின்றது வருதான்னு பாருங்கள். அந்த செயல் அப்படின்றது மெயின் வெர்பாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ மெயின் வெர்ப் அப்படின்னு சொன்னாக்க இட் இஸ் அ ப்ரெடிகேட். அப்புறம் அந்த வாக்கியத்திலேயே அந்த செயல் யார் மீது செய்யப்படுகிறது அப்படின்னு பாருங்கள். அந்த செயல் யார் மீது செய்யப்படுகிறதுன்னு பாருங்கள். அப்போ அது ஆப்ஜெக்ட் அப்படின்லாம். இப்போது இதுக்கு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம நார்மலாக கேட்போம் அப்படின்னா எதை, யாரை, எதற்கு, யாருக்கு அப்படின்னு கேட்போம். இது கேட்டாலே அதுக்கு பதில் வரும். இல்லைன்னா ஸ்லைட் மாடிஃபிகேஷனோடு அந்த கேள்வி கேட்டோன்னு சொன்னால் அதுக்கு என்ன பதில் கிடைக்குதோ அதுதான் அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுதான் அந்த வாக்கியத்தில் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் அட்வர்பாக வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். we name some person or thing. அது முதல் வாக்கியம். say something about that person or thing. அந்த பர்சனை பற்றியோ அந்த பொருளை பற்றியோ ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். in other words, we must have a subject to speak about and we must say or predicate something about the subject. இல்லைன்னு சொன்னாக்க ஒரு வாக்கியம் அப்படின்னு சொன்னால் அங்கே பேசப்படுவதற்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும், ஒரு மெயினான சப்ஜெக்ட் விஷயம் வேணும் இல்லையா? அப்போது கண்டிப்பாக அது எது சப்ஜெக்டாக வருகிறதோ அதுதான் முதல்ல தட் இஸ் எது பேசப்படுகிறதோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அந்த சப்ஜெக்ட் செய்யக்கூடிய செயல் அப்படின்றது ப்ரெடிகேட். அதாவது இந்த சப்ஜெக்டுடன் ப்ரெடிகேட் அப்படின்றது ஒன்றும் பெரிய கிடையாது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதாவது தொடர்பு படுத்திக் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம். பில்டு பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக பில்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் இஸ் நோன் அஸ் அ ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ரெடிகேட் அப்படின்றது மெயின் வேர்ப் வரும், சில இடத்துல ஆக்சிலரி வேர்ப்ஸும் வரும். இது நம்ம போக தெரிஞ்சு போகிறோம். இப்போ மெயின் வேர்ப் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. The part which names the person or thing we are speaking about, this is called the subject. The part which names the person or thing we are speaking about, this is called the subject of the sentence. நாம் எதை பற்றி பேசுகிறோமோ அப்படின்றது அதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. The part which tells something about the subject, அந்த சப்ஜெக்டை பற்றி எது பெட்டராக சொல்கிறதோ, எது விவரித்து சொல்கிறதோ, that is known as a predicate அப்படின்னு சொல்லலாம், செயல் அப்படின்னு சொல்லலாம். The subject of a sentence usually comes first. பொதுவாகவே பார்த்தோன்னு சொன்னால் அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது முதல்ல வரும், வாக்கியத்தில் முதல்ல வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பட் அக்கேஷ்னலி இட் இஸ் புட் ஆஃப்டர் ப்ரெடிகேட். எப்போது ரொம்ப ரேர்லி ப்ரெடிகேட்டுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட் அப்படின்றது வரும். an object is a noun or a pronoun. இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் பார்த்தோம். ஆப்ஜெக்ட்னு வருது இட் கேன் பி a noun or a pronoun அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாட் we have learned is that மெயினாக சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, அப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். திருப்பி ஆப்ஜெக்ட் இட் இஸ் கவர்ன்டு பை அ வேர்ப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் எப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிள் எப்போதுமே வழக்கமாக சொல்கிறது, ராமா மேரீட் சீதா அப்படின்னு ராமா மேரீடு, யாரை மணந்தான்,
சீதையை மணந்தான். அப்போ யாரேன்னு கேள்வி கேட்டோன்னா வரக்கூடிய விஷயந்தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அப்போது அது வந்து ராமா மேரிட் சீதா பிகம்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஓவர் தேர். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ குட்டி குட்டி வாக்கியங்கள் வந்து நான் சொல்லிக்கிட்டே வரப்போகிறேன். அந்த வாக்கியத்தில் வந்து எது சப்ஜெக்ட்டு எது ப்ரெடிகேட்டுன்னு முதல்ல சொல்ல போகிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது ஆப்ஜெக்ட் அப்படின்றத ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அ ரியலி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ் அண்ட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பர்டிகுலர் திங். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இன்னும் சில இதெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே டீப்பாக போல நம்ம தேவைன்னா டைரக்ட் ஆப்ஜெக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இட் இஸ் நாட் நெசசரி தட் ஆல் சென்டென்சஸ் வில் ஹாவ் அன் ஆப்ஜெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா சென்டென்சஸுமே ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து அட்வர்ப் வில் டேக் பிளேஸ் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், டு டாப் இட் ஆல் எப்படின்னு சொன்னாக்க சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஜெக்ட் வராத இடத்துல வந்து அட்வர்ப் வரும். இதெல்லாம் வந்து மெயின் வேர்ப் வரக்கூடிய இடத்துல வரக்கூடியது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போது ராமா வாக்டு, ராமன் நடந்தான் இல்லையா. வாக்குடுன்னு சொல்லிட்டோம், பாஸ்டன்ஸில் போயிட்டோம், பரவாயில்ல. ராமா வாக்டு, ராமன் நடந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ராமா இஸ் எ சப்ஜெக்ட். அவன் என்ன செயல் செய்கிறான்? நடக்கிறான் இல்லையா. நடந்தான்னு சொல்கிறோம், ஸோ பாஸ்ட் டென்ஸ். So Ram walked becomes the predicate in the sentence. An action has been performed by a person Rama and the action is being walked அப்படின்னு சொல்கிறோம். the action அப்படின்றது walked அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ராமா வாக்டுன்னு சொன்னால் ராமா இஸ் த சப்ஜெக்ட், walked is the predicate. I appoint, நான் நியமிக்கிறேன். ஒரு மீனிங் இருக்குது, ஃபுல் மீனிங்கில் நான் நியமிக்கிறேன், அப்புறம் அது யார் என்னன்னு கேட்டுக்கலாம். ஓகேயா. ஸோ இங்கே வந்து நான் அப்படின்னு வரும்போது ஐ அப்படின்னு சொல்கிறோம். நியமிக்கிறேன் அப்பாயிண்ட், நான் நியமிக்கிறேன் ஐ அப்பாயிண்ட். ஐ இஸ் த சப்ஜெக்ட், அப்பாயிண்ட் இஸ் த ப்ரெடிகேட். தே லாஃப்டு, அவர்கள் சிரித்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். தே லாஃப்டு, அவர்கள் சிரித்தார்கள். தே அப்படின்றது என்ன வருது? சப்ஜெக்டு. லாஃப்ட் அப்படின்றது ப்ரெடிகேட். வி வெண்ட், வி அப்படின்றது நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ நவுன் ஆர் எ ப்ரொனவுன், சப்ஜெக்டு. தென் கேம் அப்படின்றது வந்து வி வெண்ட்னு வரும்போது வீன்றது சப்ஜெக்டு, வெண்ட் அப்படின்றது சென்றோம், நாங்கள் சென்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ வெண்ட் இஸ் அ ப்ரெடிகேட். ஹீ கேம் அப்படின்னு சொல்கிறது. ஹீ அப்படின்றது அவன் அப்படின்னு, அவன் வந்தான் அப்படின்னு வரும்போது ஹீன்றது சப்ஜெக்டு, கேம் அப்படின்றது ப்ரெடிகேட். ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்குது இல்லையா. சப்ஜெக்ட்டுக்கும் வர்புக்கும் ப்ரெடிகேட்டுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம். ப்ரெடிகேட்னா வர்பு வாக்கியத்தில் வரும்போது அது ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லலாம், மெயின் வேர்ப்னு வச்சுக்கலாம். when we want to expand the sentence, usage of object is essential. இப்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்னு பார்த்தோம், சின்னதாக இருந்தது. இப்போ இந்த வாக்கியத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்று தேவைப்படுகிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், கோகுல் மேரீட் ராதா அப்படின்னு சொல்கிறோம். கோகுல் இஸ் a subject here, married is a predicate here, and the action is performed on Radha is an object here. So Radha is an object here, அது கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன, கோகுல் மேரீட் ராதா, கோகுல் சப்ஜெக்ட், மேரீட் ப்ரெடிகேட், ராதா இஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். த செக்யூரிட்டி ஓப்பன்ஸ் த கேட் அப்படின்னு சொல்லலாம். செக்யூரிட்டி அப்படின்றது வந்து கதவை திறந்து விடுறவர், காவல்காரன் போலீஸ்காரனுங்க காவல்காரன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கோம் நம்ம இல்லையா. காவல் அதிகாரின்னு வேணால் வச்சுக்கோங்க போலீஸ்மேனுக்கு. ஓகே, காவல்காரன் காவல் அதிகாரி. இங்கே வந்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செக்யூரிட்டி ஓப்பன்ஸ் த கேட், இல்லை இந்த வாட்ச்மேன் ஓப்பன்ஸ் த கேட் அப்படின்னு சொல்லலாம். தி வாட்ச்மேன் அப்படின்னு வரும்பொழுது, இல்லைனா த செக்யூரிட்டி அப்படின்னு வரும்போது, செக்யூரிட்டி இஸ் த சப்ஜெக்ட். அவர் என்ன பண்ணுறாரு? திறக்கிறாரு, ஓப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதை திறக்கிறாரு? கேட்டை திறக்கிறாரு. த செக்யூரிட்டி ஓப்பன்ஸ் த கேட். செக்யூரிட்டி இஸ் த சப்ஜெக்ட் ஹியர்,
ஓப்பன்ஸ், இதோ ப்ரெசன்ட் டென்ஸில் வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஓப்பன்ஸ், செக்யூரிட்டின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ அப்படின்ற இடத்துல செக்யூரிட்டியை வைக்கிறோம் நம்ம. அப்போது வர்போட எஸ் சேர்க்குறோம், அதனால தான் இங்கே எஸ் வந்திருக்கு. த செக்யூரிட்டி ஓப்பன்ஸ் த கேட். எதை திறக்கிறாரு? கதவை திறக்கிறார். லக்ஷ்மி ரைட்ஸ் அ லெட்டர். லக்ஷ்மி இஸ் a subject, writes is a predicate and a letter is an object அப்படின்னு சொல்லலாம். ஸோ லக்ஷ்மி அப்படின்றது இந்த இடத்துல சப்ஜெக்டாக வராங்க. ரைட்ஸுன்றது ஒரு செயலை பண்ணுறாங்க, எழுதுகிற செயலை பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க எதை எழுதுகிறாங்க? ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. ஸோ தட் பிகம்ஸ் an object அப்படின்னு சொல்லலாம். சரியா? இது வந்து ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். ஏ லெட்டர், ஒரு கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். லெட்டர் ஒண்டி பார்த்தோம்னா நம்ம ஒரு நவுன் சொல்லலாம் இல்லையா? அப்போது ஏ லெட்டர் வரும்போது நவுன் தான், பட் ப்ரிப்போசிஷனல் இதில் வருது. ஓகே, ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஏ லெட்டர், ஒரு கடிதம் அப்படின்னு சொல்கிறோம். தே கால்டு மீ அப்படின்னு சொல்கிறோம். அவர்கள் என்னை அழைத்தார்கள். தே கால்டு மீ. தே இஸ் த சப்ஜெக்ட் ஹியர். கால்டு அப்படின்றது அழைத்தார்கள். மீன்றது என்னை அழைத்தார்கள் இல்லையா? ஸோ நல்லா பாருங்கள். தே இஸ் a subject, then called is a predicate, me is an object. me is an object. யாரை அழைத்தார்கள்? என்னை அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ராகுல் bought a computer. ராகுல் bought a computer. Rahul is a subject here, bought is a predicate and computer is an object இல்லையா? கம்ப்யூட்டர் ஒரு பொருள், திங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ராகுல் பாட் எ கம்ப்யூட்டர்னு வரும்போது ராகுல் சப்ஜெக்ட், பாட் அப்படின்றது ப்ரெடிகேட், எ கம்ப்யூட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இப்போ பெட்டராக புரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா வாக்கியங்களையும் பார்க்கும்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எது சப்ஜெக்ட், எது ப்ரெடிகேட், எது ஆப்ஜெக்ட் வரும். சிலதெல்லாம் சேர்ந்து வரும்போது ஃப்ரேஸாக இருக்கும். அந்த ஃப்ரேஸ் வந்து எப்படின்னு சொன்னால் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸு, அது அட்ஜெக்டிவாகவும் இருக்கலாம், அட்வர்பாகவும் இருக்கலாம். இதுவும் உங்களுக்கு பழக்கத்தில் தெரிய வரும். ஓகே, வினீத் ட்ரோவ் த கார் அப்படின்னு சொல்கிறோம். வினீத் இஸ் a subject, drove is a predicate, the car is an object அப்படின்னு சொல்லலாம். வினீத் வந்து எதை ஓட்டுறான்? காரை ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதைன்னு கேள்வி கேட்டிங்கன்னா கார். வினீத் என்ன பண்ணுறான்? ட்ரைவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ட்ரைவ்ன்றது அங்கே செயல், வேர்ப், சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரெடிகேட்னா அந்த வேர்ப் உடனே சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறோம், தொடர்பு. ஸோ வினீத் ட்ரோவ் த கார். வினீத் காரை ட்ரோவ்ன்றது பாஸ்ட் டென்ஸ், ஓட்டினான் அப்படின்னு சொல்லலாம். த தீஃப் ரேன் ஃபாஸ்ட். திருடன் வேகமாக ஓடினான், இதுவும் பாஸ்ட் டென்ஸ். த தீஃப் ரேன் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். த தீஃப் அப்படின்றது சப்ஜெக்ட், ரன் ரேன் பாஸ்ட் டென்ஸ். ஓகேயா? ரன் ரேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் திருப்பி ரன்னுன்னு வரும். ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ வில் ரன். இப்போது நான் நிறைய சொல்லியிருப்பேன், நான் ஐ ஷேல், வி ஷேல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போது வழக்கத்தில் பார்த்தோன்னு சொன்னால் ஐயோடையும் வியோடையுமே வில்லு தான் சேர்த்து பேசுகிறாங்க. அதனால் இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ கால் இட் அஸ் ஷேல் ஆர் வில், அது ஞாபகத்தில் வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இனிமேல் நான் கூட வில் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதை கவனத்தில் கொடு. முன்னாடி ஷேல் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எஸ், நவ டேஸ் வென் ஐ ரெஃபர் லாட் ஆஃப் புக்ஸ், நார்மலாக ஷேல் அப்படின்ற வார்த்தை வந்து கேள்வி கேட்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மற்றபடி வந்து வில் அப்படின்றது தான் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். வேர் வி ஆர், த தீஃப் ரேன் ஃபாஸ்ட். தீஃப் இஸ் a subject, ran is a predicate, fast is a எப்படி ஓடினான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருடன் எப்படி ஓடினான் அப்படின்னு கேட்போம். ஏன்னா எப்படின்னா ஹவு, வேர்னாக்க எங்கே, வென்னுனா எப்பொழுது. என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? adverb of time, place, manner அப்படின்றத கொண்டு வரணும். இங்கே வந்து adverb of place இருக்கா, adverb of time இருக்கா, adverb of manner இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த 3 கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் ஏதாவது பதில் வந்ததுன்னா அப்போ அந்த இடத்துல adverb இருக்குது அப்படின்னு அர்த்தம். திருடன் எப்படி ஓடினான், திருடன் வேகமாக ஓடினான். திருடன் ran fast அப்படின்னு சொல்லலாம். Actually, fast is an adverb and in sentences it is known as adjunct அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? அதோட ஃபாஸ்ட் வந்து வில் பி சீயிங் அ லாட் ஆஃப் சென்டென்சஸ் யூஸிங் திஸ் பர்டிகுலர் திங். அட்வர்ப் வருதுன்னா எப்படி வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேயா? ஓகே,
Yeah. The dog barked loudly. I think இங்கே ran கூட ran ஃபாஸ்ட்லி அப்படின்னு போட முடியுமான்னு தெரியல. வில் ஜஸ்ட் செக் இட் அப். ஓகே, த தீஃப் ரேன் ஃபாஸ்ட்லி, ஏன்னா அட்வர்பில் லீ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய. அந்த மாதிரி விஷயங்கள் இங்கே வருமானு சொல்லி ஐ ட்ரை டு செக் இட் அப் அண்ட் லெட் யூ நோ பிஃபோர் த கிளாஸ் என்ஸ். த டாக் பார்க்டு லவுட்லி அப்படின்னு சொல்லலாம். தி டாக் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ சப்ஜெக்ட், பார்க்டு அப்படின்றது இட் இஸ் அ ப்ரெடிகேட், லவுட்லி அப்படின்னு வரும்போது எப்படி நாய் எப்படி கத்தியது, ஹவு அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க, சப்தமாக கத்தியது அப்படின்னு சொல்கிறோம். த கிட்ஸ் பிளேட் ஹாப்பிலி, குழந்தைகள் எப்படி விளையாடினார்கள், சின்ன சின்ன குழந்தைங்கன்னு சொல்கிறோம், சில்ட்ரன் சொல்லலாம், கிட்ஸுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். த கிட்ஸ் பிளேட் ஹாப்பிலி. கிட்ஸ், த கிட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், பிளேட் அப்படின்றது ப்ரெடிகேட், ஹாப்பிலி அப்படின்றது வந்து இங்கே இட் பிகம்ஸ் அன் ஆப்ஜெக்ட், ஐ மீன் அட்வர்ப் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி நல்லா பார்த்துக்கோங்க, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்துல வந்து அங்கே அட்வர்ப் அப்படின்றது வரும். அதை ஞாபகம், ஆப்ஜெக்ட் அட்வர்பும் வரும், பட் ஆப்ஜெக்ட் இல்லைன்னு சொன்னால் அங்கே அட்வர்ப் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ராமு கோஸ் டு டெம்பிள் டெய்லி. ராமு கோஸ் டு டெம்பிள் டெய்லி. இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு வாக்கியம் யூஸ் பண்ணியிருக்கோம். ராமு தினசரி கோவிலுக்கு செல்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். ராமு இஸ் அ சப்ஜெக்ட். ஓகே, கோஸ் அப்படின்றது GOES, வர்புடன் ES அப்படின்றது சேர்க்குறோம் ப்ரெசன்ட் டென்ஸ்னால். கோஸ் ப்ரெடிகேட். டெய்லி அப்படின்றது வந்து இட் இஸ் அன் அட்வர்ப். ஏன்னா டெய்லின்னு வரும்போது தினந்தோறும் அப்படின்னு சொல்கிறோம். தினந்தோறும் அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், எப்போ போகிறான் இல்லையா, அது வென் வந்து கேள்வி கேட்கும்போது நான் யூஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு வென்னு வண்டி புரிஞ்சுக்கோங்க. எப்போ போகிறான் அப்படின்னா வென் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். தினமும் போகிறான் அப்படின்னு சொல்கிறோம், தினசரி போகிறான், தினந்தோறும் செல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெய்லி இஸ் அன் அட்வர்ப் ஹியர். ஐ வெண்ட் தேர், நான் அங்கே சென்றேன். என்ன, ஐ இஸ் அ சப்ஜெக்ட், வெண்ட் இஸ் அ ப்ரெடிகேட், அப்புறம் வந்து தேர் அப்படின்றது வந்து அங்கே அப்படின்னு வருது. நீ எங்கே சென்றாய் இல்லையா, வேர் டிட் யூ கோ அப்படின்னு சொல்கிறோம். வேர் அப்படின்னு எங்கேன்னா ஐ வெண்ட் தேர், நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே தேர் அப்படின்றது அட்வர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்னா இட் இஸ் அ பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள் அப்படின்னு சொல்கிறோம். ஷீ அப்படின்றது இங்கே சப்ஜெக்ட், ரைட்ஸ் அப்படின்றது இங்கே ப்ரெடிகேட், லெட்டர் அப்படின்னு ஒரு கடிதம் அப்படின்றது இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஹியர். ஓகே, ஆப்ஜெக்ட். ஷீ சப்ஜெக்ட், ரைட்ஸ் வந்து ப்ரெடிகேட், லெட்டர் அப்படின்றது ஆப்ஜெக்ட். எதை எழுதுகிறாள், ஒரு கடிதம் எழுதுகிறாள், ஒரு கடிதத்தை எழுதுகிறாள் அப்படின்னு சொல்ல முடியும். எதை யாரை எதற்கு யாருக்குன்னா ஆப்ஜெக்ட் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம்ல அது கிடச்சிரும், உங்களுக்கு பதில் கிடச்சிரும். அக்கேஷனலாக ஒன்று ரெண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேள்வி கேட்க வேண்டியிருக்கும். They close the shop at 9 PM. அவர்கள் கடையை 9 மணிக்கு மூடுகிறார்கள். க்ளோஸ்டுனா மூடினார்கள், க்ளோஸ்னா மூடுகிறார்கள். They is a subject, close is a predicate, the shop அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதை மூடுறாங்க, கடையை மூடுறாங்க. ஸோ the shop is an object. அப்புறம் அட் வாட் டைம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம், எத்தனை மணிக்கு மூடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லையா. இல்லைனா எப்போ மூடுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வென் அப்படின்னா வென் டு தே க்ளோஸ் த ஷாப் அப்படின்னு சொல்லலாம். வென் டு தே க்ளோஸ் த ஷாப், தே க்ளோஸ் த ஷாப் அட் 9:30 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வென் அப்படின்னா எப்பொழுது மூடுறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பதில் வரும். அட் 9:30 அப்படின்னு வரும்போது இது ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ். என்ன, அட்டுன்றது வந்து இல் 9 மணி அளவில் அப்படின்னு வருதுனால அது டயத்தை தான் குறிக்குது, அட்டுன்னு சேர்க்குறோம். ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் அது, பட் இட் கம்ஸ் அஸ் அன் அட்வர்ப் ஹியர். ஏன்னா கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் பதில் வருது, அந்த டைம் வருது இல்லையா. ராமு கம்ஸ் ஹியர் டெய்லி, ராமு தினசரி இங்கே வருகிறான். ராமு இஸ் a subject, comes is a predicate, here அப்படின்னு கேட்குறோம். இப்போது நீங்கள் அகைன் கேள்வி கேட்கணும், ராமு வந்து எங்கே வரான் இல்லையா, ராமு இங்கே வரான் அப்படின்னு சொல்கிறான். எங்கே வரான்ப்பா ராமு, ராமு இங்கே தான்ப்பா வரான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ராமு கம்ஸ் ஹியர் அப்படி டெய்லி, தினசரி வருகிறான் அப்படின்ற மாதிரி.
இந்த கொஷினில் வந்து இந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் வந்து ராமு கம்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கு. ராமு எங்கே வரான்னா ராமு இங்கே வரான். ராமு எப்போ வரான்னா ராமு இங்கே டெய்லி வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேர் வென் 2 கேள்வி கேட்டிங்க. வேர் கேட்டிங்கன்னா ஹியர்னு வருது, வென்னு கேட்டிங்கன்னா டெய்லி வருது. இது வந்து கொஷின் டேக் யூஸ் பண்ணி நீங்கள் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். இப்போதைக்கு கேள்வி இப்படி கேட்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். They go to the beach on Sundays. They subject, go is a predicate. To the beach அப்படின்னு சொன்னாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. To the beach அப்படின்றது என்ன, ஒரு பிளேஸ், ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இட் இஸ் an adverb of place அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், எங்கே போகிறாங்க, வேர் அப்படின்னு சொல்லலாம். பீச்சுக்கு போகிறாங்க, அப்புறம் வந்துட்டு எப்போ போகிறாங்க, வென் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா ஆன் சண்டேஸ் போகிறாங்க இல்லையா. முதல்ல வேர் டு த பீச், வேருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா பீச்சுன்னு வரும். வென் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது வென் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவோம். டு த பீச் அப்படின்றது அட்வர்பு, ஆன் சண்டேஸ் அப்படின்றதும் இதுதான், தட் இஸ் அட்வர்பு. முக்கியமாக ஆன் அப்படின்னு வரும்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆன் அப்படின்ற ஒரு ப்ரிப்போசிஷன் சேர்த்துருக்கோம். பட் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் வந்து இந்த இடத்துல அட்வர்பாக வருகிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. த கேட் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். தி கேட் அப்படின்றது சப்ஜெக்ட், ஜம்ப்டு அப்படின்றது ப்ரெடிகேட்டு, ஓவர் த ஃபென்ஸ் அப்படின்றது அட்வர்ப். ஓகே. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஓவர் த ஃபென்ஸு கேட்டு எங்கே தாவிச்சு அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. எங்கே அப்படின்னு கேட்குறோம். எங்கன்னா வேர், ஓவர் த ஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஓகே. த கேப்டன் ஆஃப் த டீம் ஸ்கோர்டு 2 goals. Her daughter likes to read books. Her daughter subject, likes predicate, to read books. எதை படிக்கணும்னு சொல்கிறாங்க, எதை படிப்பது பிடிக்கும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறது பிடிக்கும், ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். த பாய் ஃபவுண்ட் எ பர்ஸ். ஒரு பையனுக்கு வந்து ஒரு கிடச்சிது, தட் இஸ் ஃபவுண்டுனா எங்கேயோ பார்க்குறான், அது கிடைக்குது. எ பர்ஸ், ஒரு பர்ஸ் கிடைக்குது. பர்ஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். எ பாய் வந்து சப்ஜெக்ட், ஃபவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைண்ட், ஃபவுண்டுன்னு சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் வந்து ஃபவுண்டுன்னு வருது, கண்டுபிடித்தல். ஒரு பர்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். We walked all the way to the park. இந்த all the way to the park நீங்கள் எங்கே போனீங்க, எங்கே நடந்தீங்க அப்படின்னா all the way to the park அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் an adverb. ப்ரிப்போசிஷனல் இது தான் வருது, all the way அப்படின்னு சொல்கிறோம். அப்படியே நேராக எல்லாத்துக்கும் நடந்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். டு தி பார்க் அப்படின்னு சொல்கிறோம், பார்க்கிற்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ், வேர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் வந்து ஒரு மெயின் வேர்ப் வரக்கூடியதில் சப்ஜெக்ட்னா என்ன, ப்ரெடிகேட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய பழைய சென்டென்சஸில் வந்து நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எது சப்ஜெக்டாக வருது, எது ப்ரெடிகேட்டாக வருது, எது ஆப்ஜெக்டாக வருது, எது அட்வர்பாக வருது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வாக்கியத்தில் வந்து அட்வர்புக்கு வந்து நம்ம அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அதை யூஸ் பண்ணலை இப்போதைக்கு. அட்வர்ப் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மெயின் வேர்ப் வரக்கூடிய சென்டென்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஈஸியாக இருந்தது. சரி, இதே வந்து ஆக்சிலரி வேர்ப் வந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எது சப்ஜெக்ட்னு சொல்லலாம், எது ப்ரெடிகேட் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அதுலேயும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆக்சிலரி வேர்ப்னு வரும்போது நார்மலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா ப்ரொனவுன் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். ஐ, வி, யூ, யூ, ஹீ, ஷீ, இட், தே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ அதோடு வந்து நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமாக வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸ் பி வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். இரு அப்படின்ற பொருளை கொடுக்கும். இருக்கா, அதாவது ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன், அதை வந்து நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் எ ஸ்டூடெண்ட், ஐ ஷால் பி எ ஸ்டூடெண்ட், இல்லைனா ஐ வில் பி எ ஸ்டூடெண்ட். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன், இல்லைன்னா நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஆனால் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாணவன் சொல்ல முடியாது, நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இரு என்ற பொருளை கொடுக்கும். ஐ வில் பி எ ஸ்டூடெண்ட்னா நான் ஒரு மாணவனாக இருப்பேன் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து எப்படி யூசேஜ் அப்படின்றத பார்க்கலாம். இன் ஆக்சிலரி வேர்ப் சென்டென்சஸ்
A noun or adjective is used as a complement to complete the sentence. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. I am a அப்படின்னு சொன்னால் I am a student இருக்கு இல்லையா? இப்போ நல்லா கவனம் வச்சுக்கோங்க. I இருக்குது, am அப்படின்றது ஆக்சிலரி வெர்பு, அப்புறம் வந்து a அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரிப்போசிஷன் சொல்கிறோம், ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது நவுனாக இருக்கலாம், ப்ரொனவுனாகவும் இருக்கலாம். பட் ஒரு வாக்கியம் நிறைவு பெற, பூர்த்தி பெற உபயோகப்படும் ஒரு சொல், வார்த்தை அப்படின்னு சொல்கிறது வந்து நவுன் ப்ரொனவுன். அதை நம்ம சென்டென்ஸில் வரும்போது இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். COMPLEMENT காம்ப்ளிமெண்ட்டுன்னு வரும். இது இன்னொரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் கிஃப்ட் கொடுக்கும்போது வரும், அது வேறு PLIன்னு வரும். இது PLE அப்படின்ற வரும். இது வந்து கொஞ்சம் கிளியராக இருங்க. I will read out where you will be getting ஒரு instructions, basic instructions before getting inside. In auxiliary verbs sentences, a noun or adjective is used as a complement to complete the sentence. நவுன்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சது தான் இல்லையா? என்ன நவுன்னா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க நேம் ஆஃப் அ பிளேஸு, திங்கு, அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் பி அ நவுன், ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை சொல்லலாம், நவுன் சொல்லலாம். அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொன்னால் அந்த நவுனை குவாலிஃபை பண்ணுற ஒரு வேர்டு தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு சொன்னாக்க வந்து இப்போ டால் பாய், ஹீ இஸ் அ பாய், ஹீ இஸ் அ டால் பாய். இந்த பாயை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறது டால் அப்படின்றது. அப்போ டால்ன்றது என்ன? அட்ஜெக்டிவ். திடீர்னு அட்ஜெக்டிவ் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்கிறேன் அட்ஜெக்டிவ் வரும்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போது அந்த வாக்கியத்தில் அது அட்ஜெக்டிவாக இல்லையா அப்படின்னு சொன்னால் அதோட இன்னொரு நவுனை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அது அட்ஜெக்டிவாக வந்துடும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். I repeat this particular sentence. In auxiliary verb sentences, a noun or adjective is used as a complement to complete the sentence. அந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது இல்லைன்னு சொன்னால், அந்த இடத்துல வந்து ஒரு நவுனோ அட்ஜெக்டிவோ இல்லைன்னு சொன்னால் அந்த வாக்கியத்துக்கு பொருள் கிடைக்காது. There is no possibility of an object when auxiliary verbs alone are found in a sentence. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சிலரி வேர்ப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அங்கே ஆப்ஜெக்ட் அப்படின்றது எதுவுமே இல்லைன்னு சொன்னாக்க கண்டிப்பாக அதுக்கு மீனிங் இருக்காது. இதே நம்ம அதை வாக்கியத்துக்கு அர்த்தம் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆர் மெயின்லி யூஸ் டு டிஸ்கிரைப் எ குவாலிட்டி ஆஃப் எ திங். ஒரு பொருளோட குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னேன் டால் அப்படின்றது ஒரு குவாலிட்டியை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஒரு கலர் ஆஃப் எ திங், அபவுட் அ பிளேஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். Again, if you can see this in the sentences, you'll be able to understand in a better way. He is angry அப்படின்னு சொல்கிறேன். இப்போ he அப்படின்றது சப்ஜெக்ட், is அப்படின்றது ப்ரெடிகேட், செயல் இல்லை, பட் வந்து ஆக்சிலரி வேர்ப் அப்படின்னு போட்டுக்கலாம். இட் இஸ் நாட் மெயின் வேர்ப் கிடையாது, வெறும்னா வேர்ப் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஆங்க்ரி அப்படின்றது வந்து இங்கே என்ன வருது? காம்ப்ளிமெண்ட்டாக வருது. ஆனால் அது நவுனா அப்படின்றது பாருங்கள், அது நவுனா அட்ஜெக்டிவான்னு பாருங்கள். இப்போ நவுன் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது ஆங்க்ரி மேன் அப்படின்னு போடுங்க, ஆங்க்ரி கேர்ள் அப்படின்னு போடுங்க. கோபமான பெண் அப்படின்னா கேர்ள் அப்படின்னு இருக்குது, கேர்ளை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை வந்து ஆங்க்ரி அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அது நவுனா, திடீர்னு சந்தேகம் வந்ததுன்னு சொன்னால் அது நவுனா அட்ஜெக்டிவானா ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் இல்லையா? வெறும்னா ஆங்க்ரின்னு போட்டால் ஒன்றும் தெரியாது நமக்கு. அந்த ஆங்க்ரியோடு ஏதாவது ஒரு வார்த்தை சேர்த்தா அதுக்கு மீனிங் கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போ கோபமான அப்படின்னு வரும் இல்லையா? அப்போது அந்த கோபமானன்றது அந்த மனிதனையோ இல்லைன்னா ஒரு பெண்ணையோ இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்லுதல், அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he is angry அப்படின்னு வரும்போது he is a subject, is a predicate and angry is a complement. அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து இந்த வாக்கியத்தில் அட்ஜெக்டிவாக வருகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she is honest, அவள் நேர்மையானவள் அப்படின்னு சொல்கிறோம். she அப்படின்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், is அப்படின்றது ப்ரெடிகேட்டு அண்ட் ஹானஸ்ட் அப்படின்றது இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்கிறோம், ஹானஸ்ட் போலீஸ் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன? நேர்மையான அப்படின்னு சொல்கிறோம். இப்போது he is அப்படின்னா மீனிங் கிடையாது. he is honestனா அவன் நேர்மையானவன் அப்படி, she is honestனா அவள் நேர்மையானவள் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிமெண்ட்ஸ் கேன் பி a noun or an adjective. காம்ப்ளிமெண்ட்ஸ் நவுனாக இருக்கலாம், அட்ஜெக்டிவாக இருக்கலாம். சரி, இப்போது இது மாதிரி வரும்பொழுது ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன ஆக்சிலரி வேர்ப் வரும், பாஸ்ட் டென்ஸில் என்ன வரும், ஃப்யூச்சர் டென்ஸில் என்ன வரும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். திருப்பி இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து am, is, are, பாஸ்ட் டென்ஸில் was, were, ஃப்யூச்சர் டென்ஸில்
ஷால் வில் அப்படின்னு இங்கே வந்து நார்மலாக வந்துட்டு வில் பி அப்படின்னு போட்டுக்கலாம். ஃப்யூச்சர் டென்ஸில் வில் பி அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, வில் பி. ஓகே, இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து ஐ ஆம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஐயோட ஆம் சேருறது. ஒரு வாட்டி படிச்சுடுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ் ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹி இஸ், ஷீ இஸ், இட் இஸ், தே ஆர். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஆம், வி ஆர், அதாவது ப்ரொனவுன் ஓட எது சேருறதுன்னு பாருங்கள். ஐயுடன் ஆம், வியுடன் ஆர், யூவோட ஆர், ஹீ ஷீ இட்டு வந்ததுன்னா இஸ் வரும், தேன் வந்ததுன்னா ஆர், பன்மை வந்ததுன்னா ஆர்னு வரும். தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது இஸ்ன்னு வருது. ஐயோட ஆம் சேருறது. வி யூ தேயோட ஏஆர்இ ஆர்னு வருது. திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். ஐ ஆம், வி ஆர், யூ ஆர், ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ் அண்ட் தே ஆர் அப்படின்னு சொல்லலாம். ரைட்? பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஐ வாஸ், we were, you were, he was, she was, it was, they were. I was a student, we were students, you were students, he was a student, she was a student, it was a student, they were students. ஓகேயா? ஸோ எங்கே வாஸ் வருது எங்கே வேர் வருது அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு டேபிள் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிடும். இப்போது ஐ வில் பி அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். வில் பி அப்படின்னு சொல்கிறோம். ஐ வில் ஸ்டூடெண்ட்டுன்னு வராது, அதனால தான் வில் பி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஐ வில்லோட வேர்ப் வந்ததுன்னா ஐ வில் கம்னு சொல்லலாம். பட் வந்து இங்கே சேர்க்க போகிறது என்னன்னு சொன்னால் ஒரு காம்ப்ளிமெண்ட் சேர்க்க போகிறோம். இந்த காம்ப்ளிமெண்ட் வரதுக்கு முன்னாடி வில் பி அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் பி அ ஸ்டூடெண்ட், we will be students, you will be students, he will be a student, she will be a student, it will be a student, they will be students. பன்மையில் வரும்போது they will be a students வர they will be students, அவர்கள் மாணவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. I am a student, நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். I was a student, நான் ஒரு மாணவனாக இருந்தேன். I will be a student, நான் ஒரு மாணவனாக இருப்பேன். we are students, நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். we were students, நாங்கள் மாணவர்களாக இருந்தோம். we will be students, நாங்கள் மாணவர்களாக இருப்போம். இந்த 2 லைன் சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்லி யூ வில் கெட் டு நோ ஹவு திங்ஸ் சேஞ்சஸ் பை யூஸிங் ஆஃப் திஸ் ஆக்சிலரி வேர்ப். சப்ஜெக்டை வச்சு தான் இந்த வர்பு ஆக்சிலரி வேர்போட மீனிங் மாறும். ஐனா இருக்கிறேன், வீனா இருக்கிறோம், யூனா இருக்கிறார், ஹீனா இருக்கிறான், ஷீனா இருக்கிறாள், இட்டுனா இருக்கிறது, தேனா இருக்கிறார்கள். இதுதான். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் இதை வந்து வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். சீதா இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஐ எம் எ டீச்சர் அப்படின்றோம். ஹீ இஸ் அ டீச்சர், ஷீ இஸ் அ டீச்சர்னு வரும்போது அந்த ஷீன்ற இடத்துல சீதா அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, சென்டென்சஸ் வந்து ஆக்சிலரி வேர்ப்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம், தட் இஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களுக்கு புரியும். நான் முன்னாடி சொன்னதான் இங்கே சொல்ல போகிறேன். நிறைய வேர்ட்ஸ் அப்படியே வரிசையாக வரப்போகுது, நீங்கள் கவனிக்கலாம். ஷால் இடத்துல நீங்கள் வில்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ வாஸ் அ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன். ஐ வில் பி எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருப்பேன். இதுதான். முதல்ல இருக்கிறேன், இருந்தேன், இருப்பேன், இதே தான் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரணும். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், ஐ வில் பி எ ஸ்டூடெண்ட். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், யூ வேர் அ ஸ்டூடெண்ட், யூ வில் பி எ ஸ்டூடெண்ட். We are students, we were students, we will be students. Aruna is a lecturer, Aruna was a lecturer, Aruna will be a lecturer. These are my books, these were my books, these are my books, these were my books. ஓகே, பாஸ்ட் டென்ஸில் அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் these are my books, இவைகள் என்னுடைய புத்தகங்கள், இவைகள் என்னுடைய புத்தகங்களாக இருந்தன அப்படின்னு வரும். இவைகள் என்னுடைய புத்தகங்களாக இருக்கின்றன அப்படின்னு சொன்னாக்க 6. இவைகள் என்னுடைய புத்தகங்களாக இருந்தன இப்போ இல்லைன்னு அர்த்தம், வேறு.
that is his pen, அது அவனுடைய பேனா. that is her pen, அது அவளுடைய பேனா. அப்புறம் வந்து நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணுவோம். ராமாஸ், கிருஷ்ணாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வரும்போது அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணும்போது அதோட மீன் வந்து உடைய, ஓடு, அப்படி ராமனுடைய, ராமனோடு அப்படின்ற மாதிரி வரும். சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் ராமாஸ் ஹவுஸ், இது ராமனுடைய வீடு. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்னா, தட் இஸ் திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ்னா இது என்னுடைய நண்பனுடைய வீடு அப்படின்ற மாதிரி. ஸோ உடைய அப்படின்னு வரும்போது அந்த அப்பாஸ்ட்ரஃபி வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவள் என்னுடைய நண்பன், நண்பி எப்படின்னாலும் சொல்லிக்கலாம். என்னுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட், ஒரு காலத்தில் என்னோடய ஃப்ரெண்டாக இருந்தாப்பா, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஷி வாஸ் மை ஃப்ரெண்ட். ஷி வில் பி மை ஃப்ரெண்ட். பாரு, அந்த பொண்ணு வந்து பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருக்கா, காலேஜில் சேர்ந்த உடனே அவள் என்னை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறேன் பாரு, ஷி வில் பி மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூ ஆர் மை ரிலேட்டிவ், நீ என்னுடைய என்ன சொல்லலாம், ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். யூ வேர் மை ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் யூ ஆர் மை ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். யூ வேர் மை ரிலேட்டிவ் அப்படின்றது வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, உறவு முறையை சொல்லும்போது ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம், ரிலேஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் தேர் மிஸ்டேக், அது அவர்களுடைய தவறு. இட் இஸ் தேர் மிஸ்டேக். இட் இஸ் மைன், இது என்னுடையது இல்லையா, இது என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ்ன்னு சொன்னால் மீனிங் கிடையாது. இட் இஸ் மைன், என்னுடையதுன்னு சொல்கிறோம். மைன் அப்படின்னு வரும்போது நவுன் ப்ரோனவுன் அப்படின்ற மாதிரி வருது. இட் இஸ் யுவர்ஸ், அது உன்னுடையது அப்படின்னு சொல்கிறோம். ஹீ இஸ் ஹானஸ்ட்னு சொன்னால் இங்கே அட்ஜெக்டிவாக வருது. ஹீ சப்ஜெக்ட்டு, இஸ்ன்றது ப்ரெடிகேட்டு, ஹானஸ்ட் அப்படின்றது இங்கே என்னவாக வருது, ஹானஸ்ட் அப்படின்றது அட்ஜெக்டிவாக வருகிறது. திஸ் இஸ் குட், இது நன்றாக இருக்கிறது. குட்ன்றது அட்ஜெக்டிவ். குட் புக் இல்லையா, குட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து குட் அப்படின்றது இங்கே அட்ஜெக்டிவாக வருகிறது. இட் இஸ் ரெட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து சிவப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ரெட் இஸ் அ கலர், ரெட் கலர், ரெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஷர்ட் இருக்குது, நவுனு. ஷர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுறது ரெட்டுன்ற வார்த்தை. ஸோ அது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியாக இருக்கிறேன். ஹங்க்ரி மேன், பசியாக இருக்கக்கூடிய மனிதன், பசியுள்ள மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹங்க்ரி அப்படின்றது ஹியர் யூ ஆர் கெட்டிங் இட் ஆஸ் அட்ஜெக்டிவ் விச் கம்ஸ் ஆஸ் எ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸ் வருது, முடிவு வரக்கூடியது வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அந்த காம்ப்ளிமெண்ட் வந்து என்னவாக வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் நான் அட்ஜெக்டிவாக வருது, நவுனாக வருது, ப்ரொனவுனாக வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஷீ இஸ் மை சிஸ்டர், அவள் என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்கிறேன். ஷீன்றது சப்ஜெக்டு, இஸ் அப்படின்றது ப்ரெடிகேட்டு, மை சிஸ்டர் என்னுடைய அப்படின்றது இந்த இடத்துல என்னவா வருதுன்னு பாருங்கள், கேளுங்க. ஷீ இஸ் மை சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். யாருடைய சிஸ்டர், என்னுடைய சிஸ்டர் அப்படின்னு. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறோம். சில இடத்துல வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் 1-2 வரும்போது அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மேலே கிளாஸஸில் வந்து சொல்ல முடிந்தால் அதையும் நான் சொல்கிறேன். மேக்கிங் சென்டென்சஸ் யூஸிங் பிஇ வேர்ப்ஸ், இது லாஸ்ட் கன்க்ளூஷன் வந்துட்டுருக்கோம். நம்ம ஆப்பிள்ஸ் ஆர் ரெட். ஆப்பிள்ஸ் ஆர் அப்படின்னு சொன்னாக்க மீனிங் கிடையாது, ரெட் அப்படின்னு சொன்னால் தான் மீனிங். இப்போ ரெட்டுன்றது அங்கே காம்ப்ளிமெண்ட்டாக வருது. காம்ப்ளிமெண்ட், இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மை ஷர்ட்ஸ் ஆர் க்ளீன். இப்போ க்ளீன் ஷர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ க்ளீன் அப்படின்றது அட்ஜெக்டிவ். மை ஷர்ட்ஸ் ஆர் க்ளீன். ரொபோட்டிக்ஸ் இஸ் ஈஸி இல்லையா, ரொபோட்டிக்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது ப்ரெடிகேட்டர், ஈஸி அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டாக வருது இங்கே. க்ளீன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட், ரெட் இஸ் ஆல்சோ ஏ காம்ப்ளிமெண்ட். பட் அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக என்ன வருதுன்னு கேட்டால் இது சொல்ல தெரியணும் உங்களுக்கு. நாலேஜ் அபவுட் சொசைட்டி இஸ் இம்பார்ட்டண்ட். அதாவது அறிவு, சமுதாயத்தை பற்றிய அறிவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நாலேஜ் அபவுட் த சொசைட்டின்றது வந்து இட் இஸ் சப்ஜெக்ட். இஸ் அப்படின்றது ப்ரெடிகேட்டு. இம்பார்ட்டண்ட் அப்படின்றது இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். இம்பார்ட்டண்ட் நியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். நியூஸ்ன்றதை நம்ம வந்து நவுன் சொல்லிக்கலாம். ஓகேயா, இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமான அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அட்ஜெக்டிவாக வருகிறது. வெஜிடபிள்ஸ் ஆர் காஸ்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போது தட் இஸ் காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ அது சப்ஜெக்ட். ஆர் அப்படின்றது ப்ரெடிகேட்டு. இதெல்லாம் வந்து மெயின் வேர்ப் கிடையாது, ஆக்சிலரி வேர்ப்ஸ், வேர்புன்னு போட்டுக்கிட்டா போகிறோம். காஸ்ட்லி அப்படின்னு சொன்னால் காஸ்ட்லி மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ காஸ்ட்லின்றது இங்கே அட்ஜெக்டிவாக வருகிறது. மை அம்ப்ரெல்லா இஸ் வெட் அப்படின்னு சொல்கிறோம்.
மை அம்ப்ரெல்லா அப்படின்றது வந்து இது சப்ஜெக்டாக பார்க்குறோம். இஸ் அப்படின்றது ப்ரெடிகேட்டு. வெட்டுன்னா ஈரமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து வெட் ஷர்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏதாவது ஈரத்தில் இருக்கக்கூடியது வெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஓவர் ஹியர். யுவர் ரூம்ஸ் ஆர் டர்ட்டி ரூம் சொல்கிறோம். ஸோ டர்ட்டின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக வருது. ஆனால் முக்கியமாக நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இது வந்து என்னவாக வருது? அட்ஜெக்டிவாக வருகிறது. டீ லீவ்ஸ் ஆர் ஃப்ரெஷ் கலர், இல்லைனா வந்து ஃப்ரெஷ் டீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டீயை குவாலிஃபை பண்ணுறது ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டீ லீவ்ஸ் ஆர் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரெஷ் இஸ் அ காம்ப்ளிமெண்ட் ஓவர் ஹியர். அண்ட் இது வந்து என்னவாக வருதுன்னா அட்ஜெக்டிவாக வருகிறது. இப்போது டீட்டெயிலாக நம்ம வந்து பார்த்தது என்னென்னா, சப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம். ஒரு மெயின் வேர்ப் வரும்போது சப்ஜெக்ட்டு, ப்ரெடிகேட்டு, ஆப்ஜெக்ட்டு, அட்வர்ப்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுக்கு வந்து என்ன கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம். அதோட ஆப்ஜெக்டோட கனெக்டிவிட்டி என்னென்னு பார்த்தோம். அப்போ அட்வர்ப்னு வந்ததுன்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வென், வேர், ஹவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்குண்டான எல்லாமே பார்த்தோம். அப்புறம் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் பார்த்தோம். ஆம், இஸ், ஆர். ஆம், இஸ், ஆர் ப்ரெசன்ட் டென்ஸில், வாஸ், வேர் பாஸ்ட் டென்ஸில், ஷால், வில். ஷால்னா வில் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். வில் ஆர் வில் பீன்றது ஃபியூச்சர் டென்ஸில். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்ஸிலரி வேர்ப்ஸோட யூஸ் வந்து பிஇ வேர்ப்ஸ்னு சொல்லுவோம். அதோட பிரயோகம் வந்து இருக்கிறேன், இருக்கிறோம் இல்லையா, இருப்போம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஓகே, இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு வாட்டி சொல்லிட்டிங்கன்னா அதே தான் திருப்பி ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அதோட சென்டென்சஸ் எப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்ஸிலரி வேர்ப் வந்து ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தில் வந்து அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை தேவை. அதை வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நவுனாக இருக்கலாம், ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸை வந்து 2-3 வாட்டி ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும், டவுட்டே வேண்டாம். ஏற்கனவே நான் கொடுத்துக்கூடிய சென்டென்சஸ்லையும் நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். எது சப்ஜெக்ட் ஆகிறது, எது ப்ரெடிகேட் ஆகிறது, எது ஆப்ஜெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். சரி நேர்களே, ஒரு லென்த்தி கிளாஸ் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீங்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நல்லா தெரியுது. திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த பர்சன் பர்ஃபெக்ட். நான் திருப்பி சொல்ல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வந்து நீங்கள் அப்படியே விட்டுடாமல் முடிஞ்ச மட்டும் இதை மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அதுக்கு நம்ம நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நான் அது சொல்கிறது இல்லை, நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதுனால. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாக்க கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து விடைபெறுவது வெங்கட்.